எத்தனை வயசுல உங்களுக்கு இந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உள்ள வருது? நான் வந்து சார் ஒரு நிமிஷம். இன்னைக்கு திமுக கேட்டால் அதிமுக மீதும், அதிமுக கேட்டால் திமுக மீதும் ஆவடி பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. திடீர்னு மாணவர்கள் ஸ்கூலில் கத்தி எடுத்துன்னு போகிறது நீங்கள் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த 5 வருஷத்துக்கு தவிர இதுக்கு முன்னாடி எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருந்துச்சு சார், சாரோட கவனத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன். இல்லை, எங்கே வந்தது? திமுக வரதாலும் அதிமுக வரதாலும் இதான் பிரச்சனை. பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய வீட்டிற்கு தான் இப்போ வந்திருக்கும். 80 வருடம் பழமையான இந்த வீட்டில் பிறந்து நாளடைவில் அமைச்சரானாலும் இதே வீட்டில் கூட்டு குடும்பமா அழகா தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு அரசியலுக்கு முக்கியமான மற்றதெல்லாம் அரசியல் முழு நேரம். இங்கே ஆவடி தொகுதி மக்களுக்கு எளிதாக அணுகக்கூடிய, எளிதாக சந்திக்கக்கூடிய ஒரு நபராகும். ஆனால் சார், மறுநாள் ஏந்திரிச்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடி பிஎஸ் போடணும்னா மட்டும்தான் அமைச்சரை போடுங்கிறது நிரந்தரம் அப்படின்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். உண்மை அப்படின்ற ஒரு பயம் இருக்குங்களா? எல்லாருக்கும் நம்ம தப்பு பண்ணதான் பயப்படும், தப்பு பண்ணலன்னா ஏன் பயப்படும்? இன்றைய அதிமுகவோட சிறுபான்மை பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய அப்துல் ரஹீம் அவர்கள் வீட்டுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டின் முன்பாக தான் இப்போ நின்றுட்டு இருக்கோம். இந்த ஆவடி தொகுதி மக்களுக்கு மிகவும் பரிச்சயமாக எளிதாக அணுகக்கூடிய நபராகவும் அதிமுகவோட சிறுபான்மை பிரிவு செயலாளராகவும் இருக்கக்கூடிய அப்துல் ரஹீம் அவர்கள் இல்லம் தான் இது. சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நானும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினச்சேன் சார். ரொம்ப பழமையாக இருக்கும் போலயே. இது 1946 கட்டின வீடு. ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துருக்கிற ஒரு வீடு. இன்னும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வீடு எங்கே முடியுதுன்னே தெரியலையே சார். அது கடைசி வரல இருக்கு வீடு. இந்த ரோட்லேருந்து அடுத்த ரோடு வரல போகிற மாதிரி இருக்கும். அங்கிட்டு ஒரு ரோடு பார்த்தேன், அது வரைக்கும் உங்கள் வீடு தானா? தான் எல்லாம் ஆவடியில் இருக்க எல்லா வீடு தான் அந்த காலத்து வீடுலாம் அடிச்சுக்கிட்டா நாங்கள் மட்டும் தான் இடிக்காமல் அப்படியே வச்சிருக்கோம். இந்த வீடு நீங்கள் கட்டி வாங்கினதா இல்லை நீங்களா கட்டினதா சார்? இல்லை, கட்டினது 1946 கட்டின வீடு. அப்போ எங்கள் அப்பா 6000 ரூபாய்க்கு வாங்கினார் இந்த வீடை. 6000 ரூபாய்க்கு வாங்கினார் கட்டின வீடை. 6000. இது செங்கல், அந்த வெள்ளை சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க, அதில் கட்டின இது. இங்கே நாங்கள் மொத்தம் 12 பேர், அண்ணன் தம்பி சகோதரிகள்லாம் சேர்த்து 7 ஆண்கள் 5 பெண்கள் பிறந்த எல்லாம் இந்த வீட்டில் தான் பிறந்தோம். இது எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த வீடுனா நாங்கள் அப்படியே இதை கொஞ்சம் ஆல்ட்ரு மட்டும் பண்ணி அப்படியே இருக்கிறோம். எல்லாம் எங்கள் அண்ணன்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. எங்கள் சகோதரிங்க மட்டும் பக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்த ஒரு வீடு. அதை எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த வீடுக்காக அப்படியே வச்சுருக்குறோம் அதை. ஆனால் நீங்கள் நினச்சிருந்தா அது மாதிரி அமைச்சரானதுக்கு அப்புறம் வெளியில் வீடு வாங்கியிருக்கலாம், ஏதாச்சும் அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் போயிருக்கலாம், உங்களுக்கு வாங்கியிருக்கலாம். எங்களுக்கு இந்த பகுதியிலேயே வாழ்ந்துட்டோம், இந்த வீட்டிலே இருந்துட்டோம். அந்த ஒரு இதுக்காக எல்லாரும் இங்கேயே இருக்கிறோம். அது இடிக்காம அப்படியே வச்சிருக்கிறோம். இந்த முகப்பு பகுதி பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. இது அந்த காலத்துல இந்த மழை வெயில் படுறதுக்காக இது வச்சிருந்த இடம். இது மழை பெஞ்சா தண்ணி இதுல போவோம். மழை பெய்யுறதுக்கும் வெயில், அந்த காலத்துல ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க, வெயில் படணும் வீட்டில் அப்படின்னு. அதனால அப்படியே வச்சிருக்கோம். இது ஒரு அறை, அது ஒரு அறை வச்சிருக்கோம். இது ஒரு ரூம் இருக்கு. எத்தனை அறை சார் இருக்கு? 2, 3, 4, 5, ஒரு கிச்சனு, 6 ரூம் இருக்கு. இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது ஒரு இப்போதான் நம்ம அந்த சோஃபாலாம் போட்டு வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய, அங்கேருந்து இது வரலும் பெரிய டைனிங் டேபிள், 12 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் டேபிள். இது 12 பேர். இப்போ அந்த டைனிங் டேபிளாக எடுத்துட்டோம். அந்த காலத்து தேக்கு மரத்தில் செஞ்ச டைனிங் டேபிள் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது சும்மா இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு ஓடுன்னு சொல்லுவாங்க, அந்த பழைய காலத்து ஓடு. ஆமாம், அதெல்லாம் அந்த இது ஆகுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்போ நான் ஃபால் சீலிங் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீட்டில் பிடிச்ச இடம் அமைதியாக உட்காந்து? இதுதான் நாங்கள் வெள்ளாண்டு குழந்தையிலேருந்து தூக்கி வளர்த்த இடம். இந்த எல்லாரும் ஒரே கூட்டு குடும்பமாக எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா, நான் 1 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க. உடல்நல சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அப்போத்துலேருந்து எங்கள் சகோதரிங்க, எங்கள் அண்ணன் தான் எங்களை தூக்கி வளர்த்தாங்க. அந்த பாசத்துக்காக இந்த வீடு எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்குறோம். அது சரி, எல்லாருமே கடைசி வரையில் இங்கேயே இருக்கணும், அடிக்கடி பார்ப்போம். நான் பக்கத்தில் இருந்தால் கூட ஒரே இதில் தான் இருக்கும். டெய்லி இந்த இடத்த பார்த்துட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ பொண்ணு இருக்குது, எனக்கு பொண்ணுக்கு பையெல்லாம் பிறந்துட்டான், பேத்திலாம் இருக்குது, எனக்கு பேரன் பேத்திலாம் இருக்குது. அவங்களும் இங்கே வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுனால இதை அப்படியே நாங்கள் வச்சுருக்கிறோம். சார் இப்போ இது நீங்கள் ஆவடிங்கிறது நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊரெல்லாம் இதே தானா? இதே தான், இதே வீட்டில் தான் பிறந்தோம். இதே வீடு தான். நாங்கள் 12 பேரும் இதே இடத்துல தான், இதே வீட்டில் தான் பிறந்தோம். அதுக்கு ஞாபகமாக தான் அப்படியே வச்சுருக்கிறோம். இதெல்லாம் இதுதான் அந்த ஓடு, அந்த இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணால் அந்த ஓடு இதெல்லாம் தான் வச்சுருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த ஓடு மாற்றத்துக்கு ஆள் இல்லை, இப்போ ஓடு இல்லை, இது ஓடே இல்லை. இல்லை. அதனால தான் இது வந்து ஓடு இல்லைன்னு சொல்லிட்டு மேலே வந்து சீலிங் போட்டு பால் சீலிங் போட்டு வச்சுருக்கோம். இப்போலாம் இந்த ஓடுலாம் இங்கே எங்கேயும் இல்லை. அந்த மச்சி வீடும் ஊர் சைடு. ஆமாம் ஆமாம். இதில் தான் நான் இருக்கிறேன். அதான் சார் இப்போ ஒரே வீடு மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தால் இது கொஞ்சம் புதுமையாக இருக்கு. அந்த பழமைக்கு அது வந்து அப்போ இருந்தது. இது 2003 இது 2 சென்ட் தான் அந்த இடம் வந்து. 2 சென்ட்ல வாங்கி, சரி மக்கள் நிறைய பேர் வைஸ் சேர்மன் வந்ததுக்கப்புறம் மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அதில் வர முடியாதுன்னு சொல்லி இந்த இடத்த வாங்கி இங்கே கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்கேன். அமைச்சராக இருக்கும்போது இந்த வீட்டில் தான் இருந்தேன். இதே வீட்டில் தான் இருந்தேன். இதே வீட்டில் தான் இருந்தேன். வேறு எங்கேயும் இல்லை, இதே வீட்டில் தான் இருந்தேன். நான் அவங்க அரசாங்கம் கொடுத்த அந்த கிரீன்வுட்ஸ் ரோட்டில் கூட அந்த வீடு நான் வாங்கலை. சரி மக்களோட மக்களாக இங்கேருந்து தான் போனோம். ஆனால் புது தொகுதியில் ஒரு அமைச்சராக இருந்து போனோன்னா அங்கே போயிட்டாரு, அங்கே போய் மினிஸ்டர் கோட்டாவில் போய் அங்கே போய் உட்காந்துட்டான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி டெய்லி இங்கேருந்து தான் போயிடணும். ஆனால் சென்னையில் உள்ள அமைச்சர்கள் வந்து ஒரு முதலமைச்சரை பார்க்குறதுக்காகட்டும் எப்போனாலும் உடனே அழைக்கப்படலாம். ஆனால் பக்கத்தில் வந்து ஒரு போகிறது மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து பார்த்துருப்போம். நீங்கள் அப்போ மாதிரி அங்கே கூட அது மாதிரி ஒரு வீடெல்லாம் வச்சுக்கல? இல்லை வைக்கல. இங்கேருந்து தான் போவீங்க? இங்கேருந்து தான் போவேன். இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ அம்மா இருக்கும்போது நான் அழைச்சாங்கன்னா 1 ஹவருக்கு 2 ஹவருக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணிடுவோம். சில தூரத்துலேருந்து வரணும்னு தெரிஞ்சு ஒரு 2 ஹவர் 3 ஹவருக்கு முன்னாடி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் கலந்து. இந்த புகைப்படத்தை இருந்தீங்க சார்? இதுதான் மறக்க முடியாது. அம்மா வந்து அமைச்சராக இருக்கும்போது கவர்னர் மாளிகையில் பதவியேற்றா நானும் அமைச்சர் சண்முகநாதனும் ஒரே நேரத்தில் பதவியேற்றது. பதவியேற்று முடிஞ்சோன்னே கவர்னருக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க அம்மா. அந்த 2013 நினைக்கிறேன் 2 பேருக்கு மட்டும், உங்களுக்கு சண்முகநாதன் சாருக்கு மட்டும் அமைச்சரவையில் இடம் கிடைக்குது. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எப்படி நீங்கள் எங்கே இருந்தீங்க? எப்படி உங்களுக்கு செய்தி வந்துச்சு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் மேல் சபைக்கு வந்து ஓட்டு போடுறதுக்காக தலைமை செயலகத்தில் உட்காந்துருக்கோம். உட்காந்துருக்கிற நேரத்தில் நான் வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ராஜாவுக்கு ஓட்டு போடணும், எனக்கு இது கொடுத்தாங்க. அம்மா முதல்ல போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு சட்டமன்ற அமைச்சர்லாம் போட்டுட்டு வந்துட்டோம். வந்துட்டு அம்மா அவங்க முடிச்சுட்டு 1 மணிக்கு கீழே காரில் எடுத்து அப்போ அமைச்சர்கள்லாம் சட்டமன்றம் நிற்போம். நிற்கிற நேரத்தில் இருந்து வணக்கம் பண்ணோம். சிரிச்சுட்டே போனாங்க. இல்லை எல்லாரையும் பார்த்து சிரிச்சாங்களா? உங்களை பார்த்து? என்ன பார்த்து எல்லாம் லைனில் இருந்து என்னை பார்த்து வணக்கம் பண்ணும்போது சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு நான் வந்து எங்கள் மாவட்ட அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் அந்த மாதாவரம் மூர்த்தி அவரை பார்க்கும் மேலே போகும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, வாழ்த்துக்கள்னு. சரி நான் நினச்சேன் இந்த ஓட்டு போட்டதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லலாம், நன்றின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது மாதிரி 2-3 ஃபோன் வந்துனே இருந்தது. என்ன ஃபோன் வருதுன்னு பார்த்தா வாழ்த்துக்கள் நான் எதுக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு கேட்கும்போது டிவி பார்க்கலையா அப்படின்னு. இல்லை பார்க்கல, இப்போ டிவி பாருங்கன்னா இப்போ மேலே போய் ஒரு அமைச்சர் ரூமில் போய் டிவி போடுங்கன்னு டிவி போடுறப்ப அப்துல் ரஹீம் அமைச்சராகிறார் அப்படின்னு படத்தில் பார்க்குறது மாதிரி. அப்புறமா வீட்டுக்கு போய் அம்மா வீட்டில் போயிட்டு நன்றி சொல்லி என்ன முதல் வார்த்தை என்ன சொன்னாங்க பார்த்தோன்னே? சின்ன வயசுல நான் உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கொடுத்துக்கிறேன், வாழ்த்துக்கள், சிறப்பாக வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல பேர் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்லி காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். அதுதான் அந்த இது முடிச்சுட்டு வந்தது. இது வந்து ஜனாதிபதி அப்போ இருந்த பிரணப் முகர்ஜி வந்து ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அன்னைக்கு போய் அம்மா வரவேற்கும்போது போய் பார்த்தது. சார் எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கீங்க, ஆனால் வெளியில் வந்து இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் பெரிதாக உங்களை பற்றி செய்தியை பார்க்க முடியாது. என்ன காரணம்? அன்னைக்கு வந்து அவங்க மேடம் அது மாதிரி வெளியில் இது மாதிரி நீங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கீங்களா? பெரிய யூடியூப் சேனல் அதெல்லாம் பெரிய இதெல்லாம் பொதுவாக அம்மா இருக்கும்போது யாரும் வெளியே போய் பேட்டி கொடுக்க மாட்டோம். அமைச்சர் எங்கள் துறை சம்பந்தமான இதுதான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அம்மா கூட ரெவி மீட்டிங் எதுவும் நடக்குமோ அதெல்லாம் போய் பார்ப்போம். அதில் நாங்கள் யாருமே வந்து அமைச்சர் எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் பெருசாக வெளியே போய் நாங்கள் வந்து பேட்டி கொடுக்குறது அந்த இதெல்லாம் வந்து அந்த வேலையெல்லாம் நாங்கள் வச்சுக்கல, அதனால தெரியல. ஆனால் சார் மறுநாள் வந்து ஏந்திரிச்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடி பிஎஸ் ஊருன்னா மட்டும்தான் அமைச்சரை பிடுங்கிறது நிரந்தரம் அப்படின்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். அதெல்லாம் உண்மை? அப்படி அந்த ஒரு பயம் இருக்குங்களா? அதான் எல்லாரும்ன்றது வந்து நம்ம தப்பு பண்ண தான் பயப்படணும். தப்பு பண்ணலன்னா ஏன் பயப்படணும்? தப்பு பண்ணாதானே அந்த இது வரும். அம்மா பொறுத்தவரையிலும் தப்பு பண்ணாதான் ஒரு நடவடிக்கை எடுப்போம். தப்பு பண்ணலன்னா யாருமே வந்து நான்லாம் 2013 2016 வரையிலும் நான் அமைச்சராக இருந்தேன். எனக்கெல்லாம் அந்த இதில் இல்லை. அம்மா கொடுத்த பெரிய பாக்கியம்.
அதில் நம்ம கரெக்டாக இருந்தோம். யாருமே அது தப்பு எதுனா நடந்தால் தான் அம்மா வந்து அதை விசாரித்து தான் பண்ணுவாங்க. திடீர்னு யாருன்னா போய் கொடுத்தா அவரை பற்றி விசாரித்து தான் பண்ணுவாங்க தவிர மற்றபடி சும்மா எல்லாம் ஒரு எது சொல்கிறது, அம்மாக்களை பொண்ணு நாளைக்கு எழுந்தால் மினிஸ்டர் பொம்மா இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. ஒரு தவறுன்னு ஒரு பெட்டிஷன் போச்சுன்னா அதை விசாரிக்க சொல்லுவாங்க. அது கரெக்டாக இருந்தால் தான் எடுப்பாங்க தவிர கரெக்ட்லாம் அதை எடுக்க மாட்டாங்க. திடீர்னு சில பேர் ஃபோன் காலில் அவங்களே வந்து பேசிடுவாங்க, லைனில் வந்துடுவாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது வந்திருக்காங்களா? ஒரு வாட்டி அம்மா அந்த விடுதலை பெங்களூரு இதுலேருந்து விடுதலை ஆனது வந்து தீர்ப்பு வரப்போகிற நேரத்துலலாம் தலைமையகத்தில் உட்கார்ந்தோம். அப்போது எல்லாரும் வந்து தீர்ப்பு வந்து அம்மாவுக்கு சாதகமாக வந்தோடனே உடனே ஃபோன் பண்ணி எல்லோரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாங்க. வீட்டுக்கு போனோம். அப்போ வந்து அம்மா மேலே இருந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே அம்மா வந்து ஒரு அமைச்சருக்கும் ஃபோன் பண்ணி அவங்களே பேசி ரொம்ப சந்தோஷம், நீங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணீங்க, ரொம்ப வாழ்த்துக்கு, இனிமேல் நம்மளோட பணி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசுனது அம்மா அன்றைக்கி ஒரு நாள் தான் எல்லா அமைச்சர்களையும் பேசுனாங்க. அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். நேரில் பேசுறதோட ஃபோனில் பேசி எனக்காக ரொம்ப ப்ரேயர்லாம் பண்ணீங்க, ரொம்ப நன்றி, நல்லா நம்ம இனிமேல் சிறப்பாக இருப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஃபோனில் கேட்டது ரொம்ப திருப்தியான ஒரு கம்பீரமான ஒரு குரல். இந்த புகைப்படம் சொல்லுங்க. இன்றைய தலைவர் உங்களுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சியர், அவர்களை வந்து என்னோட பிறந்த நாளில் இதுமா அவரை போய் பார்த்து ஒரு வாழ்த்து ஆசி பெற்று வர நேரத்தில் அவருக்கு பொக்கே கொடுத்துட்டு பிறந்த நாள் சொல்லி ஆசி பெற்று வந்த ஒரு நிகழ்வு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இது மாதிரி பழக்கம் ஒரு ரேப்போ இருக்குது இன்னைக்கு பொதுச் செயலாளர் கூட? பொதுச் செயலாளர் ரொம்ப, நான் அமைச்சராக இருக்கும்போது எங்களுடைய பொதுச் செயலாளரும் அன்றைக்கி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் ஆண்டவரோட இதுன்னு சொல்லுவாங்க. அவரும் நானும் பக்கத்து அறையில் இருந்தோம். அப்போத்து வந்து அவர்களால் எனக்கு நல்ல நெருக்கமான ஒரு இது இருந்தது. இன்றைக்கி அவரை பின்பற்றி எங்களுடைய பொதுச் செயலாளர், இன்றைக்கி அவர் தான் எனக்கு வந்து கழக சிறுபான்மை பிரிவு செயலாளராக கொடுத்து அங்கீகாரம் வந்து கட்சியில் கொடுத்துருக்காரு எங்களுடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆனால் அவங்க மேடம் மறைவுக்கு அப்புறம் கட்சி வந்து எவ்வளோ இது மாதிரி அணியணியாக பிரிஞ்சாங்க, அவ்வளோ உட்கட்சி பூசல் வந்துச்சு. நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் பொதுச் செயலாளர் இபிஎஸ் பக்கம் நிற்கிறீங்க, என்ன காரணம்? அந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் 2 மாதத்துலேருந்து கொரோனா பீரியடில் கூட அவர் நிர்வாகத்தை சிறப்பாக பண்ணி எந்த பிரச்சனையும் ஒரு அரசாங்க ஊழியர் பிரச்சனை இருந்தாலும் சரி, அவருக்கு அந்த கொரோனா பீரியடில் சம்பளம் கொடுக்குறது கூட கரெக்டாக கொடுத்து அவர் அன்னைக்கு வந்து அவர் நிர்வாகம் பண்ணது தான் அவருடைய எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கட்சி ஒரு பக்கத்தில் இவருக்கு அகேன்ஸ்டாக எல்லாரும் பண்ணும்போது கூட அதெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி ஆட்சியும் வந்து சிறப்பாக பண்ணதில்லை. அவர் வந்து இன்றைக்கும் அதுதான் மக்கள், நாங்கள் பேசுறதோட மக்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற ஆட்சிக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்து அன்றைக்கி 4 வருஷம் சிறப்பான ஆட்சி கொடுத்தது மக்கள் பேசுறது. இன்றைக்கி அதுதான் பொதுச் செயலாளர் ஒரு சிறப்பு. சார், எனக்கு உள்ளே வந்தோடனே வீடு மட்டும் பழமை இல்லை, இன்னும் பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரு, நீங்கள் எவ்வளோ கட்சியிலையும் சரி ஆட்சியில் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்திருக்கீங்க, இந்த ஒரு வீட்டில் கூட்டு குடும்பமாக ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு படத்தில் கூட நீங்களாம் பார்க்க முடியாது அது மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு கேள்விப்படும் போது சந்தோஷமாக இருக்குது. அவங்களையும் சந்தித்து பேசிடுவோமா? அது எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு அந்த கூட்டு குடும்பம் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. அது வந்து இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எல்லாமே கேட்டு தெரிஞ்சிருவோம் அதோட என்ன ஒரு ஃபார்முலா ரகசியம். இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியா முன்னாள் அமைச்சரா தெரியும், அன்னைக்கு இப்படி சின்ன பிள்ளையில ரொம்ப குறும்பு பண்ணுவாரா, எப்படி இருப்பாரு? அப்படிங்களா? ஆனா அன்னைக்கு சின்ன பிள்ளையா பாத்திருப்பீங்க, குழந்தையா பாத்திருப்பீங்க பாருங்க. குடும்பத்தில் இளைவராக இருந்தாலும் இப்ப எல்லா பிரச்சனையும் அவர் தான் பாக்குறாரு. நல்லது கெட்டதுக்கு எல்லாமே. ஆனா நாத்தனாரும் அண்ணியும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதே நிறைய இடத்துல பார்க்க முடியாது. அவங்க எல்லாம் ஒரு நாள் இங்க வரலனாலே நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன், வாங்க ஏன் வரல, எதுக்கு வரல. இல்ல ஆக்சுவலா நான் இப்ப சார்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணதே வெளியில உள்ளவங்க சொல்லி தான், இத ஃபர்ஸ்ட் ஐடியா அவங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு பாக்குறது அதிசயமா பாக்குறது, இவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க, ஒத்துமையா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து அரசியல்ல இருக்காருல்ல, அவங்களுக்கு பிடிக்குமா அது மாதிரி ஏதாச்சும்? இந்த மாதிரி மற்றவங்க எல்லாம் அந்த நேரத்துல வந்து ஏதோ ஒரு தொழில், இவங்களுடைய பசங்கள்லாம் சொல்றோம் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு வேலையில இருந்திருப்பாங்க, என்னடா நம்ம தம்பி இது மாதிரி அரசியல்னு சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு என்ன இருந்துச்சு? அரசியல் இருந்தாலும் அவருடைய குடும்பம்ன்றது அவருக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான். ஓ, சாருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்கல்ல, அப்ப நீங்க எப்படி இருந்தீங்க? சாரே டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாரா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு தருணம்?
நாங்க வீட்ல தான் இந்த மாதிரி மத்தியானம் ஒரு லஞ்ச் டைமா இருந்தது. லஞ்ச் எடுக்கிறதுக்காக ஆள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இங்க நின்னுட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்தாங்க. நீங்க டிவி பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் இல்ல பார்க்கல, என்ன விஷயம், சீக்கிரம் பாருங்கன்னாங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி அண்ணா அமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னோடனே அந்த இது எங்களால சொல்லவே முடியலன்னா உடனே அடுத்த 5 நிமிஷத்துலயே வீட்டுல எல்லாருமே கூட்டிட்டாங்க. எங்க ஆளுங்களே நிக்க இடையில இதுல வந்து பார்ட்டி எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அண்ணனுக்கு வார்த்தை சொல்லுவாரு. ஆனா அண்ணன் அவர் இல்ல எங்க வீட்டை விட்டு கிளம்பி போறப்போ சட்டமன்ற உறுப்பினரா போயிட்டு வரேன்ட்டு போறாரு, வரும்போது அமைச்சரா வராரு. ஜெயலலிதா மேடத்தை பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா அந்த அமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம்? வாங்கம்மா வருங்க, அங்க பாருங்க போட்டோ பாருங்க அப்படின்னாங்க. பார்த்தேன். அப்புறம் நான் சொன்னேன், இது யாருன்னு கேட்டாங்க. குழந்தைய பார்த்து, என் பேரம்மா, நீங்க தான்மா கல்யாணம் பண்ணி வச்சுங்க, பாப்பாக்கு அந்த பிறந்த குழந்தை தான்மா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி குழந்தைய பார்த்து முத்தம் கொடுத்தாங்க. அப்புறம் சரி நல்லது, இன்னும் நல்லா பண்ணணும்னு அவர்கிட்ட பேசினாங்க. எந்த அளவுக்கு வந்து அவங்க ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது ஒரு அவங்க ஃபோன் கால் வந்தாலே சரி பதறுவாங்க ஒரு மாதிரி, அது மாதிரிலாம் அமைச்சர்கள் இருப்பாங்க. ஃபோன் கால்னா செக்ரட்டரியேட்ல இருந்து இன்னைக்கு மெசேஜ் வந்த உடனே அடுத்த ஒரு ஹவர்ல பறந்து போயிடுவாங்க. எப்படி போவாங்கன்னு தெரியாது. டிவி பார்க்கும்போது அதுல இருப்பாங்க. சார், உங்களுடைய அரசியல் பின்னணியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். எத்தனை வயசுல உங்களுக்கு இந்த அரசியல் அப்படிங்கிற வார்த்தை உங்க வாழ்க்கையில உள்ள வருது சார்? நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் குடும்பமே வந்து 72 தலைவர் அதிமுக ஆரம்பித்து தந்தை எங்கள் மூத்த சகோதரர்லாம் அந்த இயக்கத்தில் பொறுப்புனா விசுவாசமாக தலைவர் நடத்துகிற நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் எங்கே இருந்தாலும் போயிடுவாங்க. 89 எங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகிடுச்சு. நீங்கள் இப்போ 89 உங்களுக்கு என்ன வயசு? 89 எனக்கு வந்து 19 வயசு. அதுக்கப்புறம் பிஸ்னஸில் எங்கள் தந்தை கூட வந்து பிஸ்னஸில் எங்கள் அண்ணன் கூட பிஸ்னஸில் அப்படியே இருந்தோம். எங்கள் சின்ன அண்ணன் வந்து அப்போ வந்து 82 வந்து இந்த வார்டினுடைய வட்ட செயலாளர். அப்போ 16 வார்டு 18 வார்டு தான் இருந்தது. அப்போ அந்த வார்டு செயலாளராக இருந்தார். அவர் அப்படியே அவரும் பிஸ்னஸில் வரும்போது அவர் கட்சியும் பார்க்கும்போது பிஸ்னஸும் பார்க்க பிஸ்னஸ் சார். அப்போ அப்பா எங்கள் அப்பா ஹோட்டல் இங்கே ஆவடியில் ஃபேமஸான பாரத் கேஃப்னு சொல்லிட்டு பெரிய ஹோட்டல் வச்சுருந்தார். ஆவடியில் முதல் ஹோட்டலில் அந்த பிஸ்னஸ் அப்படியே பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணன் அந்த இதில் வந்து எல்லாம் ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் போகும்போது தொடர்முள்ள அரசியல் அவரால் அப்படியே அப்புறமா நான் வந்து 89 வந்து 92 வார்டு துணை செயலாளராக. ஆக்சுவலாக வார்டு செயலாளர் நிறைய காம்படிஷன் இருக்கும்போது குழுக்கள் முறையில் போட்டோன்னே ஒரு அப்போ இருந்த ஒரு வந்து குழுக்கள் முறையில் போட்டு 4 பேர் கேட்க யாருன்னா அதில் எனக்கு விழுந்துடுச்சு. விழுந்தோன்னே அந்த நேரத்தில் அந்த 4 பேரில் ஒருத்தர் வந்து எனக்கு கொடுங்க, உன் வயசு இருக்குது, நீ துணை செயலாளருக்கு எனக்கு வார்டு செயலாளர் சரியாக ஒரு வயசில் மூத்தவரான்னு சரி நாமளும் கொடுத்துட்டோம். அந்த துணை செயலாளர் எனக்கு அப்போ வந்து செயலாளர்லாம் அடுத்தது துணை செயலாளர் இருந்தது. அவர் துணை செயலாளர்ன்றது ஒரு பெரிய பதவி நினச்சிட்டு அப்போ இருந்தோம். அப்புறமா 96 தேர்தல் உள்ளாட்சி அம்மா ஆட்சி போனதுக்கப்புறம் தேர்தல் நடக்குது. உள்ளாட்சி மன்ற தேர்தல் வரும்போது அப்போ அந்த தொகுதியில் அந்த வார்டுக்குள்ளே நிற்கணும்னு ஆசைப்படும்போது அதில் ஒரு 4-5 பேர் அப்போது கேட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து அப்போ மாவட்ட செயலர் வந்து காஞ்சி பன்னீர்செல்வம், அப்போ ஒருங்கிணைந்த மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நான் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் அப்போ வந்து அவர்களாம் கேட்கும்போது எனக்கு இங்கே லோக்கலில் இருக்க நகர நிர்வாகிகளாம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்போ காஞ்சி பன்னீர்செல்வம் அப்போது என்னை வந்து கேட்டு சரி உங்கள் சீட்டு கொடுங்க ஜெயிப்பீங்களா அப்படின்னு கேட்டார். மொத்தம் எவ்வளோ ஓட்டுன்னு கேட்டார். 2500 ஓட்டு இருக்குங்க. உங்கள் சமுதாய ஓட்டு எவ்வளோன்னா ஒரு 100 பேர் தான் இருப்போம். 100 பேர் இருந்து எப்படி ஜெயிக்க முடியும்? இல்லை எங்கள் குடும்பத்துக்கு வந்து கட்சிங்க தெரியும், அந்த பகுதியிலே நான் வந்துன்னு இருக்கிறேன். அவர் கையில் சீட்டு வாங்கி நிற்கும்போது ஆவடியில் இருக்க 48 வார்டில் நான் ஒரு ஆள் ஆவடியில் ஜெயிச்சோம். இன்னொருத்தர் டிஆர் கண்ணு ஒருத்தர் ஒரு வார்டில் 2 பேர் தான் 48 வார்டில் 2 பேர் தான் ஜெயிச்சோம். அதிமுக 2 பேர் தான் ஜெயிச்சோம். 2 பேரில் நீங்கள் ஒரு ஆள், நான் ஒரு ஆள். அதுக்கப்புறம் நான் ஜெயிச்சு போய் எனக்கு இளைஞர் செயலாளராக என்ன அம்மா அறிவிச்சாங்க. நகர இளைஞரணி செயலாளர். அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே படிப்படியாக வந்து 2001 திருப்பி தேர்தல் வரும்போது திருப்பி அதே வார்டிலேருந்து ஜெயித்தோம். அதுக்கப்புறம் எனக்கு 2003 நகர செயலாளராக அம்மா வந்து நேர்காணல் நகர செயலாளராக அறிவித்தாங்க. அது நேரடி நியமனம். நேரடி அதில் அப்போது எவ்வளோ எல்லாரையும் யார் மனு கொடுத்தாங்களோ அவங்களாம் பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எத்தனை பேர் போட்டி போடுறாங்கன்னா எவ்வளோ கேட்ப அப்போ கை தூக்க சொல்லுவாங்க அம்மா. யாருக்கு நாங்கள் வட்ட செயலாளர் 2 மேலே பிரதிநிதிகளும் அதில் 193 198 ஓட்டில் 193 பேர் என் கூட இருந்தாங்க. 2011 வந்து ஆவடி தொகுதியாக மாறும்போது நான் அப்போ ஆவடி நகர அதிமுக செயலாளர், துணைத் தலைவர், ஆவடி நகராட்சி துணைத் தலைவராக இருந்தேன்.
அப்போ மனு கொடுக்கும்போது அம்மா நேர்காணலில் கூப்பிட்டு கேட்டாங்க. கேட்டோன்னே அந்த ஒரு வாய்ப்பை வேட்பாளர் வந்து அறிவித்தாங்க. அறிவிச்சில் வந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அன்றைக்கி ஜெயித்தேன். அதுக்கப்புறம் 2.5 வருஷம் பொறுத்து அம்மா வந்து எனக்கு அமைச்சராக கொடுத்தாங்க. அதுலேருந்து இந்த கட்சி பண்ணி அப்படியே போயின்னு இருக்கோம். சார் 2011 முன்னாடி வரைக்கும் எந்த பொறுப்புல மக்கள்கிட்ட இது மாதிரி நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு? இது மாதிரி மக்கள் பணி செய்யறதுக்கு அது மாதிரி பல பொறுப்புகள் இருந்திருக்கீங்கல்ல, ஒரு வார்டில் தொடங்கி ஒரு நகர செயலாளர் அப்படின்னு. எனக்கு துணைத் தலைவராக இருக்கும்போது ஆவடி மாநகராட்சி பகுதியில் அந்த 48 வார்டுலையும் போய் டெய்லி தினசரி மக்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்தந்த வார்டில் இருக்கிற நிகழ்ச்சி, அந்த ரோடு போடுறது, மற்ற எதனா நிகழ்ச்சியில் போகும்போது ஆவடி மாநகராட்சி போல் எனக்கு எல்லாரும் தெரிகிற அளவுக்கு 2001 நான் எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சது. 2009 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இங்கே டாக்டர் வேணுகோபால் அம்மா வந்து திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நிறுத்தாங்க. அன்றைக்கி அம்மா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு திருவள்ளூர் சூஸ் பண்ணி அப்புறமா ஆவடியை மாற்றினாங்க. அன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்து திருவள்ளூர் தொகுதிக்காக வேட்பாளருக்காக ஆவடியில் வந்து பேசும்போது மக்கள் அப்போ தான் அம்மாவை நேரடியாக பார்த்த ஒரு இதனால அன்னிலேருந்து தான் அதிமுகவோட வளர்ச்சி வந்து ஆவடியில் நல்லா வந்தது. உங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துச்சு 2011 முன்னாடி வரைக்கும் சார்? இல்லை நிச்சயமாக நாம் வந்து ஒரு நகர செயலாளர்ன்ற ஒரு இதில் வந்து பணம் ஆவடி தொகுதியே இல்லை, மறுசீரமைப்புக்கு அப்புறம் தான் தொகுதியாக வருது. அது வரைக்கும் உங்களுக்கு அந்த எம்எல்ஏ கனவே இல்லை? இல்லை, நான் 2006 நகர செயலாளர்ன்ற மாதிரி பணம் கட்டுவோம். எந்த தொகுதிக்கு? அப்போ பூந்தமல்லி தொகுதி கட்டுவோம். அப்போ பூந்தமல்லி தொகுதியாக இருந்துச்சு. ஆமாம், பூந்தமல்லி தொகுதிக்கு கட்டுவோம். அம்மாவுடைய கனிவான பார்வைப்பட்டதுனால அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சது. முதல் தேர்தல், முதல் தொகுதி, முதல் வெற்றி, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அமைச்சர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜெயலலிதா மேடத்துக்காக இருக்கட்டும், ஒரு கட்சியாக இருக்கட்டும், இவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு விசுவாசமாக இருந்ததுனால தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? அதுவும் ஒரு காரணம். விசுவாசமாக இருக்கிறதுனால எப்படியும் வந்து அம்மா விசாரித்து தான் கொடுப்பாங்க. விசுவாசமாக இருந்ததுனால கொடுத்தாங்க. அம்மா எம்எல்ஏ ஆனது தொகுதி மக்கள்கிட்ட என்னால் முடிஞ்சது எல்லாம் பண்ணியும் தொகுதி மக்களை தினந்தோறும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு, மக்களுக்கு என்ன குறைந்தா தொலைபேசியில் பேசினா அந்த நேரத்தில் போய் பார்க்கறது, என்னோடய பணியை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் கழிச்சு அம்மா அவர்கள் வந்து அமைச்சராக கொடுத்தாங்க. அமைச்சராக கொடுத்து நிறைய நிதிகளை வந்து அன்றைக்கி நகராட்சிக்கும் சரி 2 திருவேற்காடு திருநெல்லூர்லாம் நிறைய நிதி வாங்கி கொடுத்தோம். அம்மா சில இதெல்லாம் கேட்டோம், தாலுக்கா ஆஃபீஸ் கேட்டோம், உடனே கொடுத்தாங்க. நான் அமைச்சர் ஆனதுக்கப்புறம் மருத்துவமனை வேணும்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர்களை சொன்னோன்னா அவர் நேரடியாக அதிகாரிகளை கூட்டிட்டு வந்து இடத்த பார்த்தாரு. உடனே அந்த நேரத்துக்கு ஒரு 28 கோடி ரூபா சேங்ஷன் பண்ணி தாலுக்கா மருத்துவமனை 40 மருத்துவ பெட்டுகளை கொடுத்து அந்த மாதிரி ஒரு இது பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச பணியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். உங்களுக்கு ஒரு மனநிறைவு ஏற்பட்டுச்சா? சரி, கொடுத்த வாய்ப்புக்கு மக்களுக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு என்ன சாதனையாக சொல்லுவீங்க அந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணது? நிறைய நிதிகளை வந்து நகராட்சிக்கு கொடுத்தோம். மருத்துவமனை கொண்டு வரதுக்கு இந்த ஐடி பார்க் இன்றைக்கி வந்திருக்குன்னா அதுக்கு அதோட பிரச்சனை முதல்ல இருந்தது. அந்த மற்ற துறையிலேருந்து அந்த ஐடி பார்க் மாற்றி கொடுக்குற இதெல்லாம் பண்ணோம். அதுக்குள்ளே நம்மளுடைய பதவி காலம் முடிஞ்சிடுச்சு. எனக்கு இப்போ வந்து ஆவடியில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் வந்து அடைக்க ஸ்தலம் இல்லாத நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக 2 சமுதாய மக்களும் ரொம்ப அடக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நான் தேர்தல் நேரத்தில் சில வாக்குறுதியெலாம் நான் கேட்டாங்க. சர்ச்சுக்கு போகும்போதும் மசூதிக்கு போகும்போது எல்லாம் பண்ணி தரணும். அது நேரத்தில் நான் தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் வந்தால் நான் ஜெயிச்சு வெற்றி பெற்றால் செஞ்சு கொடுப்பேன்னு வந்து 3 மாதம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரித்து கொடுத்து, இந்துக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்து எனக்கு அது செஞ்சது வந்து ஒரு மன நிறைவாக இருந்தது. ஆவடிங்கிறது சென்னை மாநகரத்துக்கு ஒரு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. குறிப்பாக வந்து மத்திய அரசு நிறுவனங்கள் நிறையா இருக்குது. குடிநீர் பிரச்சனை, பாதாள சாக்கடை பிரச்சனை அப்படின்லாம் 2021 பேசப்பட்டுச்சு. ஏன் நீங்கள் இப்போ இருந்த காலகட்டத்திலிருந்து 2017 இன்னை வரைக்குமே அந்த பிரச்சனை பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு ஒரு தவிர்க்க முடியாத, ஒரு நிறைவு பண்ண முடியாத ஒரு திட்டமாக இருக்காது இங்கே ஆவடியில்? பெரிய சவாலாக இருக்கா அந்தளவுக்கு? ஆமாம், 2006 அந்த திட்டத்துக்காக மக்கள்களில் வந்து வைப்பு நிதியாக 10,000 ரூபா வாங்கணும். இல்லை மத்திய அரசு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு. மாநில அரசும் அன்றைக்கி பங்கு கொடுக்கறதுக்கு டிலே பண்ணால் அதிகாரிகள் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாங்க. 2012 அது மூவ் பண்ணோம். அதுவும் அப்போதெல்லாம் 2016 கொஞ்சம் வேலைகளை வந்து பண்ண ஆரம்பித்தோம். இப்போ 2021 இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் முழுமையாக நிறைவடையல. அது இல்லை, எங்களுக்கு என்னென்னா இன்றைக்கி திமுக கேட்டால் அதிமுக மீதும், அதிமுக கேட்டால் திமுக மீதும் ஆவடி பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் 2011 நீங்கள் உறுப்பினர் ஆகுறீங்க, உங்களுக்கு அமைச்சர். 2016 மாஃபா சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாங்க, அவங்களுக்கு அமைச்சர்.
2021 சாமு நாசர் சார் அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு அமைச்சர் 3 பேருக்கு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தும் இன்னும் ஆவடியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா மக்கள் சைடு பிரச்சனையா இல்லை நீங்கள் பொறுப்பாளர்கள் நீங்கள் அமைச்சராக சைடு உங்கள் சைடு பிரச்சனையா? இல்லை இப்போது மக்கள் பிரச்சனை மழைநீர் வடிகால் வாரியம் மெயின். மழை பெஞ்சா இப்போ வீட்டு வசதி வாரத்தில் மழை பெஞ்சா பிரச்சனை வரும். நான் இருக்கும்போது திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரி தூர்வாரி ஆழப்படுத்தி இது பண்ண கருது அப்போது நாங்கள் பண்ணோம். இருந்தாலும் வந்து அந்த நேரத்தில் அது சுற்றி ஏரியா இருக்குன்னா அன்றைக்கி வந்து திமுக ஆட்சியில் வந்து அந்த இடத்துல வீட்டு வசதி ஸ்லம் போர்டு வரும்போது பட்டா கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அப்ரூவ் பண்ணாமல் அப்படியே இருந்தாங்க. ஆனால் மழை வந்து அது மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. நாங்களும் வந்து பண்ணோம், பாண்டியராஜன் பண்ணோம். இப்போ நாங்கள் வந்து நிறைய ரோடெல்லாம் போட்டு கொடுத்தோம், லைட்டெல்லாம் போட்டு கொடுத்தோம், எல்லாம் பண்ணி கொடுத்தோம். நானும் ரொம்ப ஆவடிக்குன்னு சொல்லும் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 வருஷத்துக்கு நானும் மாப்பா பாண்டியராஜன் செஞ்ச பணி தான் அதிகமாக தொகுதியில் நான் பணி செஞ்சுருக்கேன். நானும் ஒரு சிறுபான்மையில் இருக்கிறதுனால மக்கள் யார் இப்போது அதிமுகவில் வேட்பாளர் அறிவித்தா அந்த தொகுதியில் அந்த வேட்பாளர் என்ன பணி செஞ்சுருக்கிறாரு, இவரோட நடவடிக்கை என்ன, மக்கள் பணி எப்படி ஆற்றுறா, இதுதான் இந்த 2020 எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து பிஜேபி இந்த மதவாதன்றதெல்லாம் வந்து வர தேர்தல் நடக்காது. மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்தது யார், சொன்னதை நிறைவேற்றிருக்கிறாங்களா, இதை தான் மக்கள் இந்த தேர்தலில் 26 தமிழ்நாடு முழுவதும் இதை தான் பார்க்க போகிறாங்க. ஆவடி தொகுதியை பொறுத்தளவுக்கு மக்கள் தான் நல்லது கெட்டது பார்ப்பாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து திமுக வந்து என்னென்ன கெட்டது பண்ணியிருக்கு அப்படின்ட்டு சொல்லி மக்கள்கிட்ட இது மாதிரி வாக்கு சேகரிக்க போகிறீங்க. என்ன இது மாதிரி 5 வருஷத்தில் வந்து ஏன் அவங்க திரும்ப வரக்கூடாது இங்கே ஆவடியை பொறுத்தளவு? ஆவடி பொறுத்தவரையில் இவங்க வந்து 520 வாக்குறுதி கொடுத்தாங்க. இங்கே வந்து 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் பொறுத்து கொடுத்தாங்க? 28 மாதம் பொறுத்து. அதுவும் எங்களோட முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் கேட்டதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. 100 ரூபா மானியம் கேஸுக்கு கொடுக்குறேன்னாங்க, கொடுக்கல. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க, மாணவர்களுக்கு இது பண்ணாங்க. இந்த மாதிரி சொல்லி தான் இவங்க வந்து வாக்கு வாங்கினாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இவங்க செஞ்சுருக்காங்களா? நீங்கள் சொன்னது 5, ஆனால் அவங்க சொல்கிறது 200 சொல்கிறாங்க. நாங்கள் இதெல்லாம் செய்யாததையும் செஞ்சுட்டோங்கிறாங்க. அது எதிரொலிக்குமா? நீங்கள் இந்த 5 சொல்கிறீங்களே, இது எதிரொலிக்குமா மக்கள்கிட்ட? இதுதான் எதிரொலிக்கும். அவங்க 200 அவங்க வெற்றி திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. எது அந்த மாதம் வழங்கக்கூடிய பெண்களுக்கு வழங்கக்கூடிய உரிமை தொகையை நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு ட்ராபேக்குங்கிறீங்க. அதை அவங்க ப்ளஸ்ஸாக அதுக்கு ஒரு கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில். அது நம்மளுக்கு பயங்கர பாசிட்டிவாக இருக்குன்னு. எந்த மக்களுங்களை கொண்டாடினுறாங்க? இவங்களே ஒரு மகளிரை கூப்பிட்டு மாநாடு நடத்தி இவங்களே சொல்லிட்டு இவங்களே பேசின்னு இருக்காங்க. எந்த மக்கள் பொதுமக்கள் வந்து கலந்துக்கிட்டு இவங்க நல்லா ஆச்சுன்னு எந்த மக்கள் சொல்கிறாங்க? இன்றைக்கி வந்து போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் கொள்ளை. இன்றைக்கி போனால் ஒரு மாதம் ஒரு 15 நாள் பீகார்லேருந்து வந்து வேலைக்கு வந்த ஒரு குடும்பம் 25 வயசு தான் அந்த பீகார் வாலிபன். அவங்களோட மனைவி ஒரு 20 வயசு 2 வயசு குழந்தை. அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்முறை செஞ்சு அதை பார்த்த கணவனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை 2 வயசு குழந்தைய அடிச்சே கொண்டு இருக்காங்க. இது சட்டம் ஒழுங்குலாம் சரியா இருக்கா? இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்கணும்னா, நீங்க சொல்றது ஓகே, ஒரு பயம் வேணும். தமிழ்நாட்டில் இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில போக முடியாது, போலீஸ் இது மாதிரி வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு இருக்கணும். இல்லை அப்படின்னாலும் இதுக்கு அரசுக்கு வந்து இதுல என்ன ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் வந்து ஏற்கனவே குற்றச்செயல்கள்லாம் இருந்து அவனை விட்டுட்டு வெளியில ஏன்ப்பா ஜெயிலில் பிடிச்சி போடாமல் வெளியில விட்டீங்க, அவன் இது மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா ஓகே. அவன் மேலே இங்கே எதுவுமே ஹிஸ்டரி ரெக்கார்டு எதுவுமே இல்லை. அவன் திடீர்னு பண்ணும்போது எப்படி அவன் வீட்டில் போலீஸ் இது மாதிரி தடுத்துருக்க முடியும், போயிருக்க முடியும்? இது ஒரு தனிநபர் பண்ண ஒரு குற்றம் தானே பார்க்க முடியும். தனிநபர் பண்ணுறது குற்றம் சொல்கிறீங்க. அவன் எதனால செய்கிறான்? அந்த போதை கஞ்சா குடிச்சிட்டு போகிறதுனால அவன் என்னான்னு தெரியாமல் தாய் யார் மனைவி யார் தங்கை யாருன்னு தெரியாமல் அவனை அறியாமல் பண்ணுறான். இது போதையால் தானே இது வருது. சரி, நீங்கள் இதை தடுக்கிறதுக்கு என்ன ஒரு திட்டங்கள் நடவடிக்கைகள் வச்சுருக்கீங்க? சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறமும் சரி, உங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு? எங்கள் பொதுச் செயலாளர் 4 வருஷம் 2 மாதம் இருந்தாங்க. அம்மா அதுக்கு முன்னாடி இருந்தாங்க. எங்கன்னா இந்த மாதிரி போதை கலாச்சாரம் வந்து தான் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்கன்னா வந்து இப்போ திடீர்னு மாணவர்கள் இந்த கத்தி எடுத்துகிட்டு போகிறான், ஸ்கூலில் கத்தி எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த 5 வருஷத்தை தவிர இதுக்கு முன்னாடி எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருந்துச்சு சார், சாரோட கவனத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன். இல்லை, எங்கே வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எப்போனா இதுனா ஒன்று நடந்திருக்கும், இதுனா ஒன்று நடந்திருக்கும். அது போதையில் இருக்கிறது. ஒருத்தர் சண்டை போட்டு வந்திருக்கும். இதெல்லாம் போதையில் நடக்கிறது. ஸ்கூலில் படிக்கிற பசங்க வந்து கல்லூரி படிக்கிற பசங்க எல்லாம் இன்றைக்கி வந்து அந்த போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாயிட்டாங்க. இதெல்லாம் தடுக்கணும் அரசாங்கம். சார், ஆவடியில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்ன காரணம்? இங்கே உள்ள ஆவடியை சார்ந்த இந்த மண்ணை சார்ந்த ஒரு இளைஞர்களுக்கு எவ்வளோ நிறுவனம் வந்தாலும் கிடைக்கிறது இல்லையே. இப்போ அதுக்கு தான் சார் மாண்பு அண்ணன் எடப்பாடியாக இருக்கும்போது ஐடி பார்க்கு நான் இருக்க பிரிவில் வந்திருக்கணும். அதுக்கு அண்ணன் உண்டான வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் திரு பாண்டியராஜன் வந்தார். ஐடி பார்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வருதுன்னு. இப்போ அது நாங்கள் கொண்டு வந்து இவங்க திறந்து இன்னும் அந்த இதில் வந்து நிறைய
கம்பெனிகள் வரல. அது வாடகை அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஆட்சி மாற்றம் வந்து அந்த அந்த ஐடி பார்க்கு வந்து அந்த நிறைய கம்பெனிகள் உள்ள வரத்துக்கு உரிய நடவடிக்கை முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் வந்து நிச்சயமாக அந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வருகின்ற பணியை சிறப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இன்னைக்கு இது மாதிரி அமைச்சராக இருந்தீங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க, இப்போ சாதாரண ஒரு தொண்டராக பல மக்கள் பணிகள் அப்படிங்கிறது மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒன் டே ரொட்டீன் அப்படிங்கிறது எப்படி சார் ஆரம்பிக்குது? காலையிலேருந்து இதுதான் சார். காலையில் வந்தோன்னே எதிர்த்து மக்கள் பணி தான். மக்கள் பண்ண காலையில் எப்படின்னா வீட்டுக்கு இந்த பத்திரிக்கை எடுத்துன்னு வருவாங்க, எதனா நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவாங்க, கட்சி நிகழ்ச்சிக்கு போவோம். எல்லா நிகழ்ச்சிக்கும் காலையிலேருந்து மக்கள் பணி, கட்சி சொல்கிற பணியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட இப்போ வர 12ஆம் தேதி எங்களோட சிறுபான்மை பிரிவு ஆலோசனை கூட்டம் தலைமை கழகத்தில் நடக்க இருக்குது. அண்ணன் எங்களோட பொதுச்செயலாளர் அனுபவோட நடக்குது. அதில் அந்த தேர்தல் பற்றி பேசுகிறதுக்கு அந்த பணியை பார்ப்போம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒரு நிகழ்ச்சியை தினந்தோறும் நடத்தின்னு தான் இருக்கும். கட்சி பணி தான் எங்களோட முழு மூச்சாக பண்ணியிருக்கோம். அதில் மக்கள் சார்ந்த பணிகளும் செஞ்சுன்னு இருக்கோம். மக்கள் வந்து ஒரு எளிய முறையில் அணுகக்கூடிய நபராக இருக்கீங்கல்ல, இதுவே வந்து சில இடத்துல ப்ளஸ்ஸாகவும் எடுத்துப்பாங்க. உங்களுக்கும் என்னடா அது வீட்டில் இருக்கிறோம், திடீர்னு வந்துடுறாங்க போகிறாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறது உண்டா? எந்த அளவுக்கு இதில் ஒரு சவால்கள் இருக்குது? இல்லை, அது எளிமையாக இருந்தால் தான் சார் அது சரியாக இருக்கும். அமைச்சராக இருக்கும்போது பணிகள் அதிகமாக இருக்கும். நைட்டில் இப்போ 1 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணுவாங்க. நான் என்னுடைய அலைபேசியை வந்து ஆஃப் பண்ணதே கிடையாது. இதெல்லாம் நான் வைஸ் சேர்மனாக இருந்தது இதில் ஆஃப் பண்ணேன். எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசக்கூடாது. யாரும் நம்பர் கூட தெரியாது, எடுத்து பேசுவேன். மக்களோட மக்களாக இருக்கிறோம். எங்களுக்கு அது கஷ்டமாக தெரியல. மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அரசு பதவிக்கு வந்தோம், ஒரு கட்சியில் வந்து பதவிக்கு வந்தோம், அப்புறமா அரசு பதவிக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்து ஒரு பாரமாக நினைக்கல, சந்தோஷமாக பார்த்துருக்கோம். நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய மக்கள் உங்களை தேடி வராங்க, பிரச்சனைகளுக்காக அணுகுறாங்க. இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிற வேறு யாரை கூட போய் பார்க்க மாட்டுறாங்க. நீங்கள் வந்து அதிகாரத்தில் இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் உங்களை வந்து பார்க்குறாங்க. என்ன காரணம்? நீங்கள் என்ன உங்களுக்கு செய்கிறீங்க? எந்த பிரச்சனைகளுக்காக அதிகமாக உங்களை தேடி வராங்க சார்? ஒரு இடம் பிரச்சனையாக இருந்தாலும் வருவாங்க, ஒரு குடும்ப பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் வந்து நம்மளை பார்க்குறாங்க. நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வராங்க. அது நம்ம முடிஞ்ச வரலும் பேசி ஒருத்தர் 2 பேர் பிரச்சனையாக இருந்தால் கூட 2 பேரை உட்கார வச்சு பேசி இது பண்ணுறோம். இது ரொம்ப அதிகார வரம்பு மீறலாம் பண்ண மாட்டோம். 2 பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணி கொடுப்போம். இதுதானே மக்கள் பணி, இதுதான் நம்மளை நம்பி வர்றது, இதுதான் செஞ்சு கொடுக்குறோம். பணியை செய்ய இன்னும் ஒரு உறுதுணையாக, ஒரு உந்துதலாக சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நிறைவு செய்வோம். கருத்துக்களை நன்றி. இவ்வளோ நேரம் எங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து இந்த இது எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.